ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்நியாசி தோஷமும் சங்கடமும். இதுதான் தலைப்பு. ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்கும் அளவுக்கு ஈக்குவலாக, அதாவது இணையாக தோஷங்களும் உண்டு. ஒரு மனிதன் நல்லா வாழ்வதற்கு யோகங்கள் துணை புரிகிறது என்றால், அதே மனிதன் நல்ல விதமாக வாழ இயலாத தன்மைகளை இந்த தோஷங்கள் உருவாக்கும். தோஷங்களில் பலவிதமான நிகழ்வுகள் உண்டு. களத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம். இவைகள் வாழ்வியலுக்கு தேவைப்படுற விஷயங்களில் சிக்கலை உண்டாக்கக்கூடியவை. இப்போ களத்திர தோஷம் இருக்குன்னா திருமணத்தில் தாமதம், தடை அல்லது திருமண முறிவு. நாகதோஷம் இருக்கிறது அப்படிங்கிறது பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத நிலை. புத்திர தோஷம் இருக்குது அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை அப்படிங்கிறது மாதிரி வரும். இதுக்கெல்லாம் ஒருபடி ஹைலைட்டாக இருக்கக்கூடியது இந்த சன்னியாசி தோஷம். சன்னியாசி தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் அயன சயன போக சுகம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல குரு, சனி, கேது இந்த 3 பேரும் தொடர்பு கொள்ளும்போது ஏற்படக்கூடிய ஒரு வித தோஷம். ஒரு மனிதனின் தூக்கத்தை, அயனத்தை, சயனத்தை, போகத்தை, தாம்பத்திய சுகத்தை கெடுக்கிற அமைப்பு இது. ஜாதகத்தில் லக்னம் என்கின்ற புள்ளியிலிருந்து நம்ம வாழ்க்கை தொடங்குது. லக்னத்தில் தொடங்கி குடும்பஸ்தானம், தைரியஸ்தானம், சுகஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், எதிரிஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், அதுக்கப்புறம் விரயம் என்கின்ற முடிவு ஸ்தானம். இதில் லக்னத்தில் ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுன்னா 12ஆம் இடத்துல தான் ஒரு விஷயம் முடிவுக்கு வருது. ஒரு மனிதனின் முடிவை குறிக்கக்கூடிய இடம் 12. ஒரு ஜீவனின் முக்தியை குறிக்கக்கூடிய இடம் கேது. ஒருவரின் சந்நியாச யோகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. சந்திரனும் சில நிலைகளில் சன்னியாசி யோகத்தை கொடுப்பாருனாலும் கூட சனி தான் முதன்மையானவர். பற்றற்று அனைத்தையும் உதறி தள்ளிவிடும் தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. இவர்கள் இருவருக்கும் வலிமையை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. ஸோ ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல சனி, கேது, குரு தொடர்பு வந்துடுச்சுன்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் பற்றற்ற நிலை ஏற்பட்டுவிடும். சராசரியான இகலோக வாழ்க்கையை வாழ்வதற்கே மனம் கூச்சப்படும். ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், குடும்பம் நடத்தலாம், குழந்தை பெற்றுக்கலாம், வீடு கட்டலாம், சொத்து சேர்க்கலாம், தொழில் தொடங்கலாங்கிற மாதிரியான எண்ணங்களில் பங்கம் ஏற்படும். எப்போதும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். தான் யார்? இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இதுக்கு முன்னாடி நாம் என்னவாக இருந்தோம்? இதுக்கு அடுத்தது என்ன ஆக போகிறோம்? எதுக்காக இங்கே வாழணும்? எதுக்காக இவங்களுக்காகலாம் உழைச்சிட்டு இருக்கணும்? நம்மை தேடி ஏன் வெளியில் போயிடக்கூடாது? தேசாந்திரம் வனாந்திரம் சென்று விட்டால் என்ன தவறு? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஏதாவது போய் ஒரு ஆசிரமத்தில் சேவை செஞ்சிடலாமா? இப்படிங்கிற தனக்குத்தானே ஆன கேள்விகள் இவங்களுக்கு ரொம்ப மிகுதியாக வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இவங்களோட தொடர்பு வந்துடுச்சுனால முதல்ல தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் டோட்டலாக அவுட் ஆகும். தூக்கம் தொடர்ந்து வருடக்கணக்கில் கெட்டுக்கிட்டே வர 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 பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளும் பலகீனம் அடைய ஆரம்பிக்கும். குறிப்பாக மூளைச்சோர்வு அப்படிங்கிறது இயற்கையிலே ஏற்பட்டு விசித்திர சிந்தனைகள், கற்பனை உருவங்கள், தனக்கு உள்ளே யாரோ இருந்து பேசுகிற மாதிரியானது, அல்லது எனக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, நான் போன பிறவியில் இதுவாக தான் இருந்தேன், அடுத்த பிறவியில் நான் இதுதான் ஆக போகிறேன் அப்படிங்கிறது மாதிரியான குளறுபடி வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுக்கு சயின்டிஃபிக்கல் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் கெட்டுறது தான் மெயினான காரணமாக இருக்கும். அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன், ஜோதிட ரீதியான காரணங்கிறது 12ஆம் இடத்துல இந்த முக்கூட்டு கிரகங்களின் தொடர்புகள். இதுலேயும் ஒரு சிறு நுணுக்கம். இந்த 12ஆம் இடத்தோடு இவர்கள் தொடர்பு கொள்ளும்போது, அப்படி தொடர்பு கொள்ளும் வீடு இயற்கை சுபருடைய வீடுகளாக இருந்துருச்சுன்னா மோஸ்ட்லி இவங்க சன்னியாசமே வாங்கிடுறாங்க. திருமணம் பண்ணிக்கிறதில்ல, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதில்ல, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறதில்ல. அவங்கள உணர்ந்துக்கிட்டு சன்னியாச யோகம் அப்படிங்கிறது மாதிரியே போயிடுறாங்க. கல்யாணமெல்லாம் பெருசாக இஷ்டம் இல்லைங்க அப்படின்னு நிறைய ஜாதகர்கள் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த இடம் இயற்கை சுபர்களின் வீடில் முதன்மையாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 6 வீடுகள் உங்களுக்கு 12ஆக வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருக்கணும், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கணும், கடக லக்னத்தில் பிறந்திருக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்திருக்கணும், விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கணும், மகர லக்னத்தில் பிறந்திருக்கணும். இப்போ இந்த 6 லக்னங்களில் நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடம் இயற்கை சுபர் வீடாக வரும். சந்திரனும் ஒரு இயற்கை சுபர் தானாலும் கூட அது அவருடைய நிலைகளை பொறுத்து. சில நிலைகளில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சந்திரன் நல்ல வளர்பிறை சந்திரனாக இருந்தார்னா அது இயற்கை சுபர் வீடாக அந்த இடத்துல இந்த 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல குரு, சனி, கேதுவின் தொடர்புகள் வரும்போது இந்த சன்னியாசி தோஷம் ஏற்படும். புரிஞ்சுதுங்களா?
ஏன்னா இயற்கை சுபர் வீடுகளாகவும் இது இருந்து அதில் இவர்களின் தொடர்புகளும் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த விதி அதீதமாக வேலை செய்கிறது. பொதுவாக இந்த விதி இருக்குது சார், என்ன பண்ணலாம்? லக்னாதிபதி வலுவாக இருந்தார்னா வாழ்க்கையை போராடி பார்க்கலாம். லக்னாதிபதியும் பலகீனமாக இருக்கிற நிலையில் நீங்கள் போராடுறதுல அர்த்தமே இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மேச லக்ன ஜாதகம், குரு உச்சமாக இருக்கார். இவருக்கு குரு உச்சம் 4ஆம் இடத்துல. உச்சம் பெற்ற குரு தனது 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையை 12ஆம் இடத்துக்கு செலுத்திட்டு இருக்கார். 12ஆம் இடம், அங்கே கேதுவும் சனியும் உட்காந்துருக்காங்க. முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரிஜினல் சாமியார் ஜாதகம், சன்னியாசி தோஷம். இந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் லக்னத்திலே இருக்கும்போது இவர் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்தித்து பார்க்கலாம். சரி, என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. இதே செவ்வாய், இதே ஜாதகத்திற்கு இதே செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கார். இங்கே குருவோடு அவர் இணையறதுனால நீச்ச பங்கம் கிடச்சிரும் அப்படின்னாலும் கூட இந்த எண்ணங்களை மிகுதியாக கொடுத்து விடுவார். புரியுதுங்களா? அல்லது கன்னியிலேயோ மிதுனத்திலேயோ போய் பகை பெற்ற நிலையில் செவ்வாய் உட்காந்துருக்கார். இங்கே லக்னாதிபதி வீக்கு, சன்னியாசி தோஷம் ஸ்ட்ராங்கு. யோசிச்சு பாருங்கள், இந்த விதி அப்படியே பொருந்தி வரும். அப்போ இவர்கள் வாழ்க்கையில் பற்றற்ற நிலை ஏற்படும். சன்னியாசி தோஷத்தினுடைய சங்கடம் என்ன? முதல்ல தூக்கத்தை கெடுக்கும், பற்றை அறுக்கும், இறைவனை நாட வைக்கும், தான் யான்கிற தேடலை அதிகமாக தூண்டிவிடும். தான் யாருங்கிற தேடல் ரொம்ப மிகுதியாக இருக்கும். சரி, இயற்கை சுபர்கள் வீட்டில் இல்லை சார், இது பாவ வீடுகளில் இந்த 3 கிரகமும் இணைஞ்சிருக்குன்னா அவ்வளோவா பெருசாக பாதிக்கிறது இல்லை. இது இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு மீன லக்ன ஜாதகம், லக்ன இயற்கை சுபரோட வீடு, மீன லக்ன ஜாதகம். இவருக்கு 12ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இருக்கிறாங்க. லக்னாதிபதியும் கேதுவும் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த அமைப்பை ரிஷபத்தில் அமர்ந்த சனி பகவான் தன் 10ஆம் பார்வையால் பார்த்துட்ருக்கார். ரிஷபத்தில் சனி உட்காந்துருக்கார், ஒரு 10ஆம் பார்வையில் பார்க்குறார். இல்லை சிம்மத்தில் சனி உட்காந்துட்ருக்கார், நேர 7ஆம் இடத்தை பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுவும் கிட்டத்தட்ட சன்னியாசி தோஷம்தான். ஆனால் இவர்களுக்கு அந்த அளவு பாதிப்புகளை தருவதில்லை. இதுதான் நுணுக்கம். ஒரு வீடு அதிக வலுப்பெறும்போது அது இயற்கை சுபர் வீடாக இருந்தால் அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு நடந்து விடுகிறது. சன்னியாசி தோஷத்தினுடைய அளவுகோல் என்ன? 12ஆம் இடத்தில் சனி கேது குரு தொடர்பு, சேர்க்கை, இணைவு, ஒருவரை ஒருவர் பார்ப்பது அல்லது ஒருவர் மட்டுமே மற்ற இருவரை பார்ப்பது அப்படிங்கிற அமைப்பு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கேது கண்டிப்பாக 12ஆம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த தோஷத்தை கன்சிடரே பண்ணணும். கேது இல்லை சார் 12ல், நீங்கள் அதை பற்றியே கவலைப்படக்கூடாது. சார் கேதுவுக்கு முன்னும் பின்னும் 3ஆம் இடத்தை கட்டுப்படுத்துகிற வலிமை இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அது கட்டுப்படுத்தும் வலிமை, இருப்பின் வலிமை அல்ல. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம், 12ஆம் இடமான ரிஷபத்தில் குருவும் சனியும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான ரிஷபத்தில் குருவும் சனியும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. கடகத்தில் கேது உட்காந்துருக்கார். இப்போ லக்னத்துக்கு முன்னும் பின்னும் இந்த அமைப்பு இருக்குது. கேது தன்னுடைய 11ஆம் பார்வையினால், அதாவது 3ஆம் இடத்தை முன்னும் பின்னும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற அவையில் இது சன்னியாசி தோஷமானு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இதுதான் விஷயம். இந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த சன்னியாசி தோஷத்தின் கதாநாயகன் கேது தான். இப்போ கேது மெயினாக 12ஆம் இடத்துல இருக்கணும், பார்க்கறதில்ல, இருக்கணும். மற்ற 2 கிரகங்களும் பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு உதாரணமும் சொல்லிடுறேன். ஒரு கடகலக்கண ஜாதகம், 12ஆம் இடத்துல கேது இருக்கார். 12ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ தனுசில் அமர்ந்தபடி குரு அவரை பார்த்துட்ருக்கார், கேதுவை. தனுசில் அமர்ந்தபடி குரு தன் 7ஆம் பார்வையால் கேதுவை பார்த்துட்ருக்காரு. சரியா? மேசத்தில் அமர்ந்தபடி சனி பகவான் தன் 3ஆம் பார்வையால் கேதுவை பார்த்துட்ருக்கார். இது சன்னியாசி தோஷம். புரிஞ்சுதுங்களா? அது இயற்கை சுபர் வீடாகவும் இருக்குது, அங்கே கேதுவும் அமர்ந்திருக்கிறார், குரு பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். இது சன்னியாசி தோஷம். இங்கே சந்திரனின் நிலையை பொறுத்தே இவர் சம்சாரம் கொள்வாரா, சன்னியாசம் கொண்டு விடுவாராங்கிறத பற்றி நாம் தீர்மானிக்க முடியும். அடுத்து தசாபுத்திகளினுடைய அந்த கணக்கீடுகளும் ரொம்ப முக்கியம். இதில் குருவும் சன்னியாசி தோஷத்துக்கு தொடர்பு கொள்கிறாங்கிற போதே நீங்கள் ஒரு கால்குலேஷனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, குருதிசை வந்தால் பின்னாடியே சனி திசை வரும். குருதிசை வந்தோடனே பின்னாடியே சனி திசை வரும். கிட்டத்தட்ட 35 வருஷம் இல்லை மிடில் ஏஜில் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ 12ஆம் இடத்தில் கேது இருக்க, அங்கே குரு சனியின் தொடர்பு அல்லது இணைவு இருக்க, அந்த வீடு இயற்கையின் சுபர் வீடாக இருந்தால் இந்த சன்னியாசி தோஷம் உங்களை பற்றி கொள்கிறது, வாழ்க்கையில் பற்றற்ற நிலைக்கு தள்ளுகிறது, பிறவியை முடிச்சு வைக்குது. இதுதான் கடைசி பிறவிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது, தேடுதலை அதிகப்படுத்துகிறது, சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள வைக்கிறது, சஞ்சாரம் செய்ய வைக்கிறது. கடல் கடந்து வெளியில் போகிறது, கல்யாணம் வேண்டான்ற முடிவோடு இருக்கிறது, திருமணம் பண்ணிட்டும் பிரம்மச்சாரி மாதிரி இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் பற்று இல்லாமல் போயிடுறது, பொருள் நிறைந்த இவ்வுலக வாழ்க்கையில் எந்த விதமான அக்கறையும் கொள்ளாத நிலைக்கு தள்ளப்படுவதுங்கிறது மாதிரியான அமைப்பை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அங்கே லக்னாதிபதி என்ன செய்கிறாருங்கிறதும் தசாபுத்திகள் எப்படி வருகிறதுங்கிறதும் பொறுத்து தான் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும் என்று கூறி, பாவ வீடுகளில் இந்த இணைவு இருந்தால் கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு வேலை செய்வதில்லை. நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துட்டேன். ஒரு தனுசு லக்ன ஜாதகர்
சமீபத்தில் கூட அவர் இதே டவுட்டில் தான் வந்தார். தனுசு லக்னம் 12ஆம் இடத்துல சனியும் கேதுவும் விருச்சிகத்தில். ரிஷபத்தில் இருந்தபடி குரு நேரடியாக பார்த்துட்ருக்கார். சார் என்னோட ஜாதகத்தை பார்க்குறவங்க எல்லாமே சன்னியாசி தோஷங்கிறாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், எல்லாம் இருக்கும்னு. கல்யாணம்லாம் ஆச்சு சார், குழந்தை பிறந்துச்சு, ஆனால் இந்த சன்னியாசி தோஷத்துக்கு என்ன டவுட்டு அப்படிங்கிறத தான் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ பாவ வீட்டில் இந்த அமைப்பு இருக்கும்போது இது பெரிதாக கெடுப்பதில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.